1990 1923 ആണ്ടിൽ सन 1923 में നിങ്ങൾ യാവരും അറിഞ്ഞതുപോലെ जैसा आप सब जानते हैं മിகவும் ഉപദ്രവത്തിൽ अनेक क्लेशों के बीच में കഷ്ടത്തിൽ कष्टों के बीच में അപമാനത്തിൽ अपमान के बीच में இந்த ஊழியமானது முளைத்தது. ये सेवा का उदय हुआ था பணத்தில் முளைக்கவில்லை, पैसे के कारण उदय नहीं हुआ ஐஸ்வர்யத்தில் முளைக்கவில்லை, या धन संपत्ति से उदय नहीं हुआ മറ്റെന്ത വിധமான பெரிய ஒரு கெட்டித்தனத்தில் இந்த சபையானது முளைக்கவில்லை. और किसी की चतुराई के द्वारा ये सेवा का उदय नहीं हुआ अत्यंत कष्ट के साथ கேவலம் अपमान के साथ निंदा के साथ अपमान के தலை साथ தூக்கி நடக்கவே முடியாது. सिर उठाकर चल नहीं सकते थे எவ்வளவு நம்முடைய பரிசுத்தவான்கள் கஷ்டப்பட்டார். हमारे पवित्र लोगों ने कितना भी कष्ट ஆனாலும் ஒருவரும் फिर भी कोई ஏன் நான் இந்த நிந்தைக்கு வர வேண்டும், क्यों मैं ऐसे निंदा में से जाता ஏன் हूँ நான் இந்த பரிகாசத்துக்கு வர வேண்டும், क्यों मुझे इसका ठट्टे के अनुभव में जाना है மற்ற ஊழியங்கள் இருக்கிறது, दूसरी भी सेवा அந்த है ஊழியம் செய்யலாமே वो सेवा कर என்று सकते हैं சொல்லி யாரும் பின்வாங்கி ऐसा போகவில்லை. कोई कहकर कोई पीछे नहीं அந்த है காலத்தில் பயங்கர கஷ்டம் என்று உங்களுக்கு आप தெரியும். जानते हैं दिनों में कितना भयंकर कष्ट சாப்பாடுக்கு था வழி இல்லை, खाने का चारा नहीं தேவனுக்கு மகிமை. प्रभु की महिमा நம்முடைய பழைய விசுவாசிகளுக்கும் அதே நிலைமை தான். हमारे पुराने विश्वासियों की भी ऐसी சாப்பாடுக்கு अवस्था வழி थी இல்லாமல், खाने के लिए कोई रास्ता नहीं வீடு இல்லாமல், घर के बिना வாசல் இல்லாமல், कोई रास्ता नहीं தங்குறதுக்கு இடம் இல்லாமல் रहने के लिए जगह नहीं மிகவும் கஷ்டப்பட்டார். बहुत कष्ट उठाया போலினுடைய குமாரன் சாம் போல் पास्टर पॉल के बेटे सैम पॉल இந்த பகுதியில ஊழியங்கள் ஆரம்பிக்கும் போது जब इन इलाकों में सेवा को आरंभ வெறும் பேப்பர் வாங்கி ரயில்வே ஸ்டேஷன்ல படுத்துதான் அவர் இந்த ஊழியங்கள் எல்லாம் துவங்கினார். अखबार लेकर रेलवे स्टेशन में उसके ऊपर लेटते थे इस प्रकार அதே सेवा को போல आरंभ किया। பாஸ்டர் பி.எம். தோமஸ் उसी प्रकार से पास्टर पी கோபால் ஊழியங்கள் भोपाल की இந்த सेवा பகுதியில பல ஊழியங்கள் ஆரம்பிக்கும் போது इस इलाके की कई सेवाओं को आरंभ करते समय घर के बिना ஆத்துமாக்கள் இல்லாமல் आत्माओं के बिना அவர்கள் வெறும் பேப்பர் துண்டு வாங்குறதுக்கும் பணம் இல்லை. अखबार खरीदने के लिए அந்த पैसा नहीं குப்பையில் கிடக்கிற பேப்பர் துண்டை எடுத்து कचरे में पड़ा हुआ अखबार அது लेकर கீழே விரித்து उसे नीचे बिछा के படுத்து उस पर लेट ரயில்வே गई ஸ்டேஷன்ல தண்ணீரை குடித்து रेलवे स्टेशन का पानी இந்த पीकर ஊழியங்கள் ஆரம்பித்தார். ये सेवाओं को उन्होंने இது आरंभ किया பணத்தினால் உருவாக்கப்பட்ட ஊழியம் ये அல்ல, पैसे के द्वारा तैयार हुई सेवा படிப்பினால் नहीं உருவாக்கப்பட்ட ஊழியம் ये அல்ல, पढ़ाई के द्वारा तैयार இது हुई सेवा नहीं உபத்திரவத்தினால் ये क्लेशों के द्वारा கஷ்டங்களினால் कष्टों के बीच में பாடுகளிலோடு और कष्टों के बीच में உருவாக்கப்பட்ட ஊழியம். तैयार की गई सेवा है தேவனுக்கு மகிமை. प्रभु की महिमा நம்முடைய பூர்வீகத்தை நாம் ஒருவரும் மறக்க हम கூடாது. अपने पूर्वजों के इतिहास को भूलना இப்போது नहीं நமக்கு चाहिए அநேக வசதிகள் உண்டு, अभी हमारे पास कई இப்ப सुविधाएं பண हैं பலம் உண்டு, अभी पैसे का बल ஆள் பலம் உண்டு, या व्यक्ति का बल है தேவனுக்கு மகிமை. प्रभु की महिमा। எல்லா விதத்திலும் நமக்கு வசதி உண்டு. सब तरफ से हमको सुविधा है நாலு பேருக்கு முன்னால நாம தலை தூக்கி நிக்கலாம். चार लोगों के सामने हम सिर उठा के खड़े எங்களோட हो सकते சபையை हैं வந்து பாருங்க, हमारी कलीसिया को आके देख लो மெட்ராஸ் கன்வென்ஷனை வந்து பாருங்க, मद्रास कन्वेंशन आके देखो கொட்டாரக்கரை கன்வென்ஷனை வந்து பாருங்க. कोटारा कन्वेंशन आके देखो இதெல்லாம் நாம் தைரியமாக இப்போது சொல்லலாம். अभी तो हम बड़ा हिम्मत से कहते हैं ஆனால் 90 வருடத்துக்கு முன்னமே लेकिन 90 साल के पहले இது ஆரம்பிக்கிற வேளை ये आरंभ करने के दिन பாஸ்டர் போலுக்கு 7 ரூபாய் கொடுக்க முடியாம पास्टर पॉल के पास 7 रुपया முதல் भी देने के नहीं வீட்டினுடைய வாடகை 7 ரூபாய். पहले घर का किराया तब 7 रुपया था ஜனங்கள் கொடுக்கிற ஒவ்வொரு மாசம் ஒவ்வொரு வாரமும் கொடுப்பது 10 பைசா, ஒரு அணா, 2 அணா, 3 அணா, 4 அணா, அரை அணா தான். उस समय जो लोग जो भेंट देते थे हर एक सप्ताह में हर एक महीने में जो देते थे अदेल्लाम एक आना சேர்த்து एक வைத்தால் चौथाई आना था उसको इकट्ठा करने பாஸ் से ஏசியா பற்றி சொல்லுவது நான் பலமுறை कई கேட்டிருக்கிறேன். बार मैंने पास्टर ऐसे बच्चे எல்லாம் கூட சேர்த்து வைத்தால் 5 ரூபாய் கூட வராது. सब कुछ इकट्ठा करने से 5 रुपया भी नहीं होता